எதிர்க்கட்சிகளின் பொது கூட்டமைப்பின் பெயர் மற்றும் சின்னம் என்பவற்றை எதிர்வரும் 2 தினங்களுக்குள் வெளியிட எதிர்பார்ப்பதாக மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். கண்டிக்கு இன்று சென்றிருந்த போதே அவர் இதனை கூறினார். கண்டிக்கு சென்ற மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஸ்ரீ தலதா மாளிகைக்கு அருகில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட அவர் பின்னர் அஸ்கிரி விகாரைக்கு சென்று மகாநாயக்க தேரர் உடுகம ஸ்ரீ புத்தரகித தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். எனினும் இந்த சந்திப்பினை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஊடகங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. மல்வத்து பீட மகாநாயக்கர் திப்படுவாவி ஸ்ரீ சோமங்கல தேரர் வெளிநாடு சென்றுள்ளமையினால் அந்த பீடத்தின் அனுநாயக்கர் நியங்கொட விஜித் ஸ்ரீ தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட சில கட்சிகள் ஒன்றிணைந்து நாம் இந்த கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளோம். எதிர்வரும் 2 தினங்களில் எமது கூட்டமைப்பின் பெயரையும் புதிய சின்னத்தையும் வெளியிட எதிர்பார்த்துள்ளோம். மக்கள் தொடர்பிலான எமது திட்டங்களை நாம் முன்வைக்க உள்ளோம். இந்த நாட்டுக்கு மாற்றம் ஒன்று தேவைப்படுகின்றது. எனவே நியாயமான ஒரு தேர்தலை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம். பின்னர் மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட குழுவினர் கண்டி மீராம்பக்கம் பள்ளிவாசலுக்கும் சென்றனர்.